friends and viewers, நான் உங்கள் சுஜி. வணக்கம் and welcome back to Mom Cruise Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம இன்னைக்கு வந்து ட்ரையா செய்ய போறோம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு சின்ன காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாரஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு அதை க்ளீன் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸ்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்குறது எப்போவுமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு அது கூடவே நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் பெப்பர் அவைலபிள் இல்லைனா நீங்கள் பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இந்த மாவை நம்ம கரைச்சிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 20லேருந்து 30 நிமிஷம் அளவுக்கு இதை ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம பொரிக்கிறது எப்படி இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நிறைய ஆயில் ஊற்றியும் நம்ம பொரிச்சிக்கலாம். ஆனால் ஆயிலை வந்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துப்பேன். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணாதனால இந்த மாதிரி கலரில் இருக்குது. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 8 பல்லு பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன். 1/2 அளவுக்கு சின்ன கேப்சிகம் அதையும் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நம்ம நல்லா 5 மினிட்ஸ் அளவுக்கு சாட்டே பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூட 4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஃப்ளாரட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து ட்ரை கோபி மஞ்சூரியன் செஞ்சிட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து வாட்டரில் கலந்துட்டு அந்த கிரேவியில் ஊற்றிட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கலந்துக்கோங்க. அது வந்து நல்லா உங்களுக்கு கிரேவியாக கிடைக்கும். இது ட்ரைன்றதுனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி செய்யும்போது நம்ம நிறைய சாஸஸ் ஆட் பண்ணுவோம். ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதுலேயே சால்ட்டெல்லாம் இருக்கும். அதனால் வந்து நம்ம சால்ட்டை வந்து கம்மியாக தான் போட்டுக்கணும். நான் வந்து இதில் சால்ட்டு சேர்க்கலை இந்த கிரேவியில். அதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு சால்ட்டு பத்தலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃபைனலாக கார்னிஷிங்காக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாம் க்ரூஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye from Suji.